அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற தலைப்பிலே தமா மண்டலத்தில் இருக்கிற கொள்கை சகோதரர்களுக்காக ஆற்றப்படுகின்ற இந்த உரை இந்த முகநூல் வழியாக மற்றவர்களும் பார்க்கும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மறுமை வெற்றிக்கு என்ன வழி என்ற இந்த தலைப்பிலே மார்க்கம் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை நாம் அறிந்து கொள்வோம். மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள எல்லா பிரிவுகளுமே இந்த மார்க்கத்திலே இருக்கிறார்கள். ஒவ்வொரு சாராரும் அவர்களுக்கு மத்தியில் பல கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் கொண்டிருக்கிற இந்த கொள்கை தான் மறுமையில் நமக்கு வெற்றியை தரும் என்று அனைவரும் நம்புகிறார்கள். அதனால தான் அவங்கவுங்க அந்த கொள்கையில் நீடிக்கவும் செய்கிறார்கள். அல்லாஹ் கூட குர்ஆனில் சொல்லும் பொழுது குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன், ஒவ்வொரு கூட்டத்தினரும் தங்களிடத்தில் இருப்பதை கொண்டு மகிழ்வடைகிறார்கள். தாங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அந்த நிலைப்பாட்டில் மகிழ்வடைகிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆன்லையும் சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதற்கு இப்படி ஒவ்வொரு